ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் மிதுன லக்ன அன்பர்களுக்கான 10 நாட்களுக்கான பலனை பார்க்கலாம். ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை இந்த 10 நாட்களில் முதல் நாளான ஆகஸ்ட் 1ஆம் தேதி மிருகசிரீஷ நட்சத்திரம் காலையில் 10:23க்கு மிதுன ராசியில் சந்திரன் நிறைவு பெற்று திருவாதிரையில் நுழைகிறார். திருவாதிரை என்பது ராகுனுடைய நட்சத்திரம். நம்முடைய லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இப்போ ராகு இருக்கார். ஆனால் அவர் நின்ற நட்சத்திரம் சனி நட்சத்திராதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பெருசாக பலம் இருக்காது. மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களில் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதாயமாக தென்படும். ஆன்மீகம் வளர்ச்சி பெறும். கம்யூனிகேஷன் கன்சல்டிங் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். கன்சல்டன்சி மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஜ், விளம்பரத்துறை, கலைகள், இது எல்லாத்துக்குமே சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மறுநாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 10:58க்கு திருவாதிரை முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம். குருவனுடைய நட்சத்திரமான இதில் குருவனுடைய பலன்களை மிதுன லக்னத்துக்கு 12ஆம் இடத்திலிருந்து குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு கொடுக்குறாரு. சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் வீட்லேயும் இருக்கிறாரு, லக்னத்திலையும் இருக்கார். புனர்பூசம் 3 பாதங்கள் லக்னத்தில். எப்படி இருந்தாலும் குருவும் சந்திரனும் ஒரு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி செயல்படுறதுனால இந்த நாட்டில் நமக்கு கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் சலனங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும். வேலைக்கு சாதகமாக இருக்கும். ஆராய்ச்சி துறை, உற்பத்தி துறை, விவசாயத்துறை, அனைத்து வேலைகளிலுமே நன்றாக இருக்கும். தொழில் பலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி பூச நட்சத்திரம் நண்பகல் 11:58க்கு கடகராசியில் சந்திரன் 2ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம் பயணித்து சனி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு அதே மாதிரி ஒரு இதுக்கு மூளை உழைப்புக்கு, கமிஷன் துறைக்கு சாதகமாக இருக்குது. உறவுகளுக்கு சாதகமாக இருக்குது. 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பணவரவு, பண சேமிப்பு, இதுக்கு நம்ம தேடும் போது கூட கொஞ்சம் தடைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக செயல்படும். மறுநாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதனின் நட்சத்திரமான ஆயில்யம். சந்திரன் 2ஆம் இடத்துல புதன் மாதிரி செயல்படுறாரு. புதன் 3ஆம் இடத்துல மகம் நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் போடுறது, கம்யூனிகேஷன், திருமண வரன் பார்க்குறது, இடம் விற்கிறது, இடத்துக்கான மாற்றங்களை செய்கிறது, ஃபீல்டு மாறுறது, இத்தனை விஷயங்களுக்கும் புதன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறார். இன்னைக்கு தொழில் பலம் நல்லா இருக்கும். புதன் தைரியஸ்தானத்தில் இருக்கார். அதனால் ஈடுபாடுகள், வளர்ச்சிகள், நம்முடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறும். மறுநாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3:20 வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் செயல்பட்டு மதியம் 3:20க்கு மேலே சந்திரன் சிம்மராசிக்கு மாறி மக நட்சத்திரத்துக்கு போகிறார். இந்த மக நட்சத்திரத்தில் தான் புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ புதன், சுக்கிரன், சந்திரன் இதையெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு புதுசாக ஒரு செயல் திட்டத்தில் கவனம் செலுத்துறதை குறிக்குது. குழந்தைகள் சார்ந்த ஒரு மாற்றங்கள், அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆதாயம், இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். திருமண வரன் பார்க்கறதுக்கும் சாதகமாக இருக்கும். நல்ல பொழுதுபோக்கு நாளாக அமையும். உறவுகளை பலப்படுத்தும் நாளாக அமையும். அதனால் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சுபகாரியங்களையெல்லாம் செஞ்சுக்கலாம். 6/8/2024 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மாலை 5:43 வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் இருக்கு.
அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:29 வரைக்கும் இருக்கும். அதனால் இந்த புதன்கிழமை முழுக்க நமக்கு சுக்கிரன் செயல்படுகிறார். சுக்கிரனும் புதனும் மக நட்சத்திரத்தில் செயற்கை பலனை தருகிறார்கள். அப்போ இதுலேயும் ஒருத்தர் சந்திக்கிறது, ஒரு புது செயல் திட்டங்களுக்காக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, மற்றபடி இடம் மாறுறது, சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மகிழ்ச்சியை தரும், உறவுகளுக்கு பலப்படுத்தும், நன்மைகளை தரும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை ஃபுல்லாகவே உத்தர நட்சத்திரம். இந்த அன்னைக்கு சூரியன் மாதிரி செயல்படுறாரு. சூரியன் தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல புதன் நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் இருக்க. அதனால் பணவரவு இன்னைக்கு நல்லா இருக்கும். சில எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு அரசு சப்போர்ட் கிடைக்கும், அரசியலில் பலம் பெருகும். நமக்கு ஒரு ஆதாயம் மிக்க நல்ல நாளாக அமைகிறது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போயிடுறார். ஆனாலும் பொருளாதாரத்துக்கும் வீடு, நிலம், வாகனம், உறவினர் வருகை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். விவசாயம், நீர்வளம் மற்றும் ஒரு மளிகை கடை பண்ணுறது, ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வியாபாரம், இது எல்லாத்துக்குமே சிறந்ததாக அமைகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பலம் பெறதுனால தாயார் சம்பந்தப்பட்ட நன்மைகள், உறவினர் சம்பந்தப்பட்ட மேன்மைகள் அனைத்தும் கிடைக்கும். பொருள் பலம் நன்றாக இருக்கும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம். கன்னி ராசியில் மாலை 4:17 வரைக்கும் இருக்க போகிறார் சந்திரன். செவ்வாய் மாதிரி செயல்படுவார். செவ்வாய் நம்மளுக்கு 12ஆம் இடத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகமாக 12ஆம் இடத்துல விளங்குறாரு. இது 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால, அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. இது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும், குழந்தைகள் உறவாக இருந்தாலும், பெற்றோர்கள் உறவாக இருந்தாலும், உறவினர்கள் வழியில் சில சஞ்சலங்கள், கலகங்கள், ஒரு வேதம் பண்ணுறது, முரண்பாடான மனநிலைகள், அதிருப்தியான மனநிலைகளை உருவாக்குறது, இதெல்லாம் பண்ணும். பட்டு சந்திரனும் செவ்வாயும் அப்படிங்கிறதுனால நம்ம அமைதியாக போய்கிட்டா இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கூட குரு இருக்கு. அதே சமயத்தில் ஒரு ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்களுக்கு, ஒரு கட்டுமான துறையில் இருக்கவங்களுக்கு, விவசாயத்துறையில் இருக்கவங்க, உற்பத்தி செய்கிறவங்க, தொழில் பலம் பெறவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மைகளை தரும். அது சற்று அலைச்சலை கொடுத்தா கூட அந்த அன்னைக்கு ஒரு மூலதனம் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். தொழில் பலத்தை பெருக்கி கொடுக்கும், தொழில் விரிவாக்கத்தை கொடுக்கும், தொழிலை அடுத்த தொழிலுக்கு நகர்த்துவதற்கும் இந்த நாள் உதவியாக இருக்கும். இப்படி 10 நாட்களில் நம்ம மிதுன லக்னத்துக்கு பலன் பார்த்தோம். நம்ம தொடர்ந்து இது மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் 12 பாவ அதிகாரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திசாபுத்திகளுக்கும் கோச்சாரத்திற்கும் அதை பயன்படுத்தி நட்சத்திர சூத்திர முறைப்படி எந்த பாவம் உண்மையிலேயே இயங்குது, நம்ம கேள்வி என்ன, நம்ம கேள்விக்கு இந்த பாவங்கள் என்ன பதில் சொல்லுகிறதுங்கிற ஜோதிடத்தை வளர்த்தெடுக்க கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.